ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக மக்கள் வெற்றி தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை கடந்த 50 வருஷத்துக்கு மேல 2 கட்சிகளும் மாறி மாறி தான் ஆட்சி பண்ணாங்க. மக்களுக்கே தெரியும் யார் நல்லா இருந்தாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருந்தாங்களா, இல்ல அவங்க மக்கள் ஓட்டை வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த 2 கட்சிகளும் பணத்தை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணாங்க. இந்த பணத்தை மட்டுமே நம்பிதான் தேர்தலை சந்திச்சாங்க. உண்மையாலுமே பெரியார் பிறந்த மண் இந்த மண் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. பகுத்தறிவோடு சிந்தித்து வாக்களிச்சு தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியா என்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி பெண்கள் நலனை புறக்கணித்த எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது என்பதையும் இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுது. மீண்டும் இந்த பாஜக கூட்டணி தமிழகத்தில் எந்தவித வழியும் எந்த வழியை தேடினாலும் அந்த அனைத்து வழிகளையும் தமிழக வெற்றி கழகம் தடுத்து நிறுத்தும். தமிழக இந்த மண் பெரியார் மண், மதவாத சக்திகள் வேறு ஒன்றை கண்டிப்பாக நாங்கள் விடவே மாட்டோம். சார், 80,000க்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்க. திருச்செங்கோடு முக்கிய பிரச்சனையா எதை இப்ப நீங்க பதவியேற்று வந்த உடனே நிறைவேற்ற போறதா? ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, கழிப்பிட வசதி எல்லாம் இல்லாம இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணுவோம். படிப்படியாக தமிழக குறிப்பா திருச்செங்கோடு மக்களுக்கு மிகுந்த நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். நான் வேட்பாளரா தேர்வான உடனே நான் சொன்னது என்னன்னா, குறைந்தபட்சம் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த நேரத்துல அனைத்து தொகுதி மக்களுக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து, எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து, எங்கள் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆட்சி அமைப்பதற்கான தேவை 118. இப்ப கவுண்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப எப்படி அது ஆட்சி அமைப்பது, எப்ப எந்த டைம்ல அந்த மாதிரி ஏதாவது அதை பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக பதவியேற்பார். அந்த தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இந்த தீர்ப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான தீர்ப்பு, நம் தலைவர் விஜய்க்கான தீர்ப்பு. அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து விட்டாங்க. மாவட்டத்தில் 6 தொகுதியில் 5 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இதுல குறிப்பா திருச்செங்கோடு தொகுதியில நீங்க மாவட்டத்தில் அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கு. இது எப்படி பாருங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க என்னன்னா, மற்ற வேட்பாளர்களுக்கு மேபி என்ன சொல்லலாம், குறைந்த டைம் கிடைத்ததாக அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் ஒரு 4 மாசமா அங்கே ஒர்க் பண்ணதுனால இந்த வாக்கு வித்தியாசம் கிடைத்தது. மற்ற வேட்பாளர்களும் கிடைத்ததுனால கண்டிப்பா அவங்களும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பாங்க. திமுகவை பற்றி மேலும் நாங்க பேச விரும்பல. ஏன்னா மக்களே தீர்ப்பு, திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் தோற்றுவிட்டார். அதுவும் ஒரு குறிப்பிட சொல்லும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இது போதும். மக்கள் திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. துணை முதலமைச்சர் பெயர் இடம்பெற்றதா கூறப்படுது. ஏன் பாஸ், நல்லா தானே போயிட்டு இருக்கு. தாவேக்குடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு வழி சொல்லுவாங்க. எப்படி இருக்கு, எப்படி எந்த மாதிரியான இருக்கும், அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு இப்ப தாவேக்கா ஆட்சி அரசியல் பொறுப்புல உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? உங்க இளைஞர்களை ஒரு வரணும்னு நினைச்சு இத்தனை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தலைவர் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஒரு முதலமைச்சருங்கிறது பதவி இல்ல, பொறுப்பு அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவார். கட்சி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. கண்டிப்பா மிகப்பெரிய பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி. இப்ப பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு எண்ணமே நல்லது செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்டென்ஷனே ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அங்க அதுதான் முதல் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு 40 கோடி இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த தொகுதியில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு செலவு பண்ணாங்க.
2000, 1000 கொலுசு, தங்க காசு, சேலை, வேஷ்டி இவெல்லாம் கொடுக்குறப்ப அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு அமைச்சர்கள் ஆன பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலா அதை திரும்ப சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாங்களாம் எதுவுமே இல்லாம உண்மையை நம்பி நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். கண்டிப்பா எங்களோட இன்டென்ஷன், எங்களோட எண்ணம் தெளிவா இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியை நாங்க கொடுப்போம். சார், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்ல உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்டுல வந்து பட்டதாரிங்க படிச்சு வேலை இல்லாம இருக்கவங்களா இருக்காங்க. அவங்கலாம் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லி நிறைய இதுல செய்தியில அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரி திருச்செங்கோட்டுல உங்களுக்கு அதிகமான வாக்கு செலுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க திருச்செங்கோட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குறிப்பா இளைஞர்கள் எந்த அளவுக்கு நம்ம தலைவர் மீது நம்ம கட்சியின் மீது எவ்வளவு ஈடுபாடோட நம்பிக்கையோட இருந்தாங்கன்னு தெரியும். இந்த விஷயத்துல இன்னொன்னு நான் சொல்லணும், நம்ம தலைவரோட மிகப்பெரிய சாதனை, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைனா அரசியல் மீது இளைஞர்கள் மட்டும் இல்ல அனைத்து மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் அரசியல்ல இருந்து தள்ளி இருந்து எந்த கட்சி வந்தாலும் நமக்கு என்ன ஆக போகுது, அதே மாதிரிதான் நம்மளோட ஆட்சி இருக்க போகுது, ஆட்சியாளர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. முறையா அரசியல் மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. என்ன தலைவரும் சொல்லுவாரு, நானும் அதை நம்புறேன். அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு மருத்துவரா இருந்திருக்கேன், மருத்துவம் புனிதமான தொழில்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் சொல்றது என்னன்னா, அது நானும் நம்புறேன், அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். அரசியல் நல்லா இருந்தா அதுல எல்லா தொழிலும் நல்லா இருக்கும். அதனால ஒரு நல்ல தலைமை தலைவர் கொடுப்பார். அந்த தலைமையின் கீழ் நாங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்படுவோம். ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். இளைஞர்கள் நீங்க கேட்ட வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.